நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டன. கடந்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கிய மழைக்கால கூட்டத்தொடர் 25 நாட்களில் நடைபெற்ற 19 அமர்வுகளுக்கு பிறகு இன்று நிறைவடைந்தது. பல்வேறு சட்டமியற்றும் மற்றும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்கள் குறித்து அவையில் விவாதங்கள் நடைபெற்றன. பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுத்தல் திருத்த மசோதா, தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு திருத்த மசோதா, தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா, வரி விதிப்பு மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா, தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக திருத்த மசோதா மற்றும் கேரள மாநில பெயர் மாற்ற மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. இருப்பினும் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம், போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்ததாக கூறப்படும் விவகாரம் மற்றும் அயோத்தி ராமர் கோயில் நன்கொடையில் முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் விவகாரம் ஆகியவை தொடர்பாக இக்கூட்டத்தொடரில் தொடர்ச்சியான அமளிகளும் ஏற்பட்டன. மாநிலங்களவை சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்தது. நாட்டின் சுரங்கத்துறையை மேலும் திறமையானதாகவும் முதலீட்டிற்கு உகந்ததாகவும் மாற்றுவதையும் அத்தியாவசிய கனிமங்களுக்கான நாட்டின் வளர்ந்து வரும் தேவையை பூர்த்தி செய்ய தேவையான வசதிகளை கொண்டதாக அதை மேம்படுத்துவதையும் இம்மசோதா நோக்கமாக கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.